கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விஞ்ஞானிகளிலும் விஞ்ஞானி. ஆம், அவர் பரம விஞ்ஞானி. அவர் விஞ்ஞானத்திற்கு அடிகோல் போட்டவர். அவர் விஞ்ஞான விதிகளை உருவாக்கினவர். He is the father of science. He is the author of science. He is the greatest science ever lived in this world. Yes, ஆம், அவர் விஞ்ஞானிகளுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுத்து அநேக கண்டுபிடிப்புகளும் படைப்புகளையும் அவர் கண்டுபிடிக்க வைத்திருக்கிறார். The greatest discovery in the world என்ற கொஸ்டின் கேட்டோம் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான். மிக அரிய பெரிய சிறந்த கண்டுபிடிப்பு என்னவென்றால் ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் என்பதாகும். பென்சிலினை பற்றி நாம் அறிவோம். பென்சிலினை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவர். இவர் ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். இவர் ஒரு விசுவாசி. இயேசுவை அதிகமாக நேசிப்பவர். எனவே இயேசு கிறிஸ்து இவருக்கு அபரீதமான ஞானத்தை கொடுத்து இந்த அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வைத்தார். இரண்டாவது மகா யுத்தத்தின் போது கோடிக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினது இந்த ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் என்பதாகும். அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பாராட்டு விழாவில் அவரை பார்த்து ஒருவர் கேட்டார், நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் எது மிக மேன்மையானது என்று கேட்டார். அதற்கு அவர் கூறினார், இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக கண்டுபிடித்ததே மிக மேன்மையான ஒன்றாகும். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இரட்சகராக இங்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. இந்த கண்டுபிடிப்பு, பென்சிலின் கண்டுபிடிப்பு, இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஒரு ஈவு ஆகும் என்று கூறினார். ஆம், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். நாம் எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மகிமை மாட்சிமை இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. துதி கனம் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. அவரே ஆராதனைக்குரியவர். வல்லமை யாவும் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. முழங்கால் யாவும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முடக்கப்படும். நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கடவுள் என்று அறிக்கை பண்ணும் என்று வேதம் கூறுகிறது. எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் நமக்கு செய்தி கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். ஆம், கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வாறு வளர வேண்டும் என்ற ஒரு அருமையான செய்தியை இப்பொழுது கேட்க இருக்கிறோம். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தை கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில மாதங்களாக எப்படி நற்செய்தி நமக்கு ஒரு புதிய வித்தியாசமான மாறுபட்ட மேலான சிறப்பான கர்த்தருக்கு பிரியமான பாதையை காட்டுகிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அவ்வாறு இந்த புதிய பாதையிலே நாம் பயணிக்கும் போது எவ்வாறு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிறோம், ஆன்மீக வாழ்க்கையிலே உயர்கிறோம், எப்படி புதிய மனிதனாகிறோம் என்பதையும் கூடவே சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதுபோன்ற ஒரு சிந்தனையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக முன்னுரையாக ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வளருகின்ற வாழ்க்கை. இட்ஸ் அ லைஃப் ஆஃப் எவர் க்ரோயிங். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முன்னேறி செல்கிற வாழ்க்கை. இட் இஸ் அ லைஃப் ஆஃப் மார்ச்சிங் அகெட். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மனம் திரும்பி விட்டேன், அதே நிலையில் அப்படியே இருந்து விடுவேன் என்று யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும். வேதம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி
புதிதாக பிறந்த குழந்தையைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே நீங்கள் வாஞ்சியாய் இருங்கள் என்று சொல்லுகிறது. அதாவது நாம் வளர வேண்டும் என்று சொல்லுகிறது. எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆசிரியரும் இவ்வாறு சொல்கிறார். அந்த நாட்டு மக்களை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் குழந்தைகளைப் போலவே இருக்கிறீர்கள். உங்களுக்கு பலமான ஆகாரம் தேவை. நீதியின் வசனம்தான் அந்த பலமான ஆகாரம் என்று சொல்கிறார். அதாவது இந்த வேத வசனங்களில் கூறப்பட்ட சத்தியங்களின்படி நாம் வாழ்ந்து நடக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆன்மீக வாழ்க்கையிலே உயர்கிறோம், முதிர்ச்சி அடைகிறோம், புதிய மனிதனாக மாறுகிறோம். இந்த நாளிலும் எவ்வாறு நற்செய்தி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும்படி உதவி செய்கிறது என்பதை குறித்த ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். முதலில் அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆங்கில வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, Blessed are the peacemakers, they shall be called the children of God. இயேசு கிறிஸ்து 8 பாக்கிய வசனங்களை கூறினார். அதில் ஒன்றுதான் இந்த வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொன்னார். இங்கு இயேசு கிறிஸ்து சமாதானமாய் வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லாமல் சமாதானத்தை உருவாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள், Blessed are those who make peace என்று சொன்னார். இதை சொல்லிவிட்டு கூடுதலாக இன்னொரு காரியத்தையும் சொன்னார். இப்பேற்பட்ட மனிதர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொன்னார். அதாவது இப்பேற்பட்ட மனிதர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெறுவார்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரு அங்கீகாரம்தான் வளர்ச்சிக்கான ஒரு வெளிப்படையான அடையாளம். கிறிஸ்துவுக்களாக தேர்ந்த மனிதனே கடவுளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், Blessed are the peacemakers, சமாதானத்தை உருவாக்குகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்த போது அந்த தேவதூதன் அவன் இவ்வாறாக சொன்னான், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொன்னான். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதே இந்த உலகத்திற்கு சமாதானத்தை அருளும்படியாகத்தான் என்று சொன்னான். தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார் என்ற அர்த்தத்தில் அவன் சொன்னான். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன், இந்த உலகம் கொடுப்பது போல நான் கொடுப்பதில்லை என்று சொன்னார். சமாதானத்தை கொடுக்கிற ஒரு கருவியாக அவர் ஒரு தூதுவராக இந்த உலகத்திலே வந்தார். வேதம் சொல்கிறது, நீங்கள் யாவரோடும் சமாதானமாய் வாழுங்கள், கூடிய மட்டும் சமாதானமாய் எல்லாரோடும் நீங்கள் வாழுங்கள் என்று வேதம் அநேக இடங்களில் நமக்கு கற்பிக்கிறதை காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு சமாதானத்தை அவன் உருவாக்குகிறவனாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் காணுகிறோம், சிறிய அற்ப ஒரு எளிய காரியத்திற்கும் சமாதான குறைவு ஏற்பட்டு விடுகிறது. காரணமில்லாமல் ஒன்றுமில்லாத உதவாக்கரை சம்பவங்கள் கூட நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுவதாக இருக்கிறது. இன்று உலகமெங்கும் எங்கு பார்த்தாலும் கருத்து மோதல்கள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதே போல தவறாக புரிந்து கொண்டு அதன் நிமித்தம் வருகிற சமாதான குறைவுகள், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்ததாக கோல்டு வார் என்று சொல்கிறோம், பனிப்போர். நேரடியாக ஒருவேளை நாம் சண்டையிடுவது போல இல்லாவிட்டாலும் உள்ளத்திற்குள்ளே கசப்பு அல்லது பொறாமை போன்ற காரியங்களை வைத்து நாம் சமாதான குறைவோடு வாழ்கிறோம். அதுதான் கோல்டு வார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், எங்கு பார்த்தாலும் வாக்குவாதங்களும் ஆகாத சம்பாஷணைகளும், இவைகள் எல்லாம்
நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. அது குறிப்பாக அற்பமான ஒன்றுக்கும் உதவாத காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு தம்பதியர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் அதிகமாக பேசுவார்கள். டாக்கட்டிவ் பீப்புள். எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் செய்வார்கள். கணவன் ஒன்று சொன்னால் மனைவி 4 காரியங்களை சொல்வார். மனைவி ஒரு காரியம் சொன்னால் கணவன் அநேக காரியங்களை சொல்வார். கடைசியில் சண்டையில் வந்து முடிஞ்சிடும். சாதாரணமாக பேச ஆரம்பிப்பாங்க, கடைசியில் சண்டையில் வந்து முடிஞ்சிடும். சமாதானத்தை இழந்து போவார்கள். இப்படி தொடர்ந்து நீடித்து கொண்டதே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த வாக்குவாதம் ஒரு உச்சகட்டத்தை அடைந்தது. அதிகமாக இருவரும் சண்டை போட்டு கொண்டார்கள். தங்களுடைய காரியங்களெல்லாம் பேசி கொட்டி தீர்த்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் அந்த கணவன் நினைத்தான், வேண்டாம், இனிமேல் இவளோடு பேசக்கூடாது என்று சொல்லி முடிவு செய்தான். மனைவியும் அப்படியே முடிவு செய்தார்கள். 2 பேரும் பேசாமலே அந்த வீட்டில் ரொம்ப நாள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மேலை நாடுகளில் அது போன்ற சம்பவங்கள் சாதாரணமாக நடக்கும். ஆளுக்கு ஒரு கார் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல வேலை செய்வாங்க. அவர்கள் ஒரே வீட்டில் தான் இருந்தார்கள், ஆனால் பேசாமலே வாழ்ந்தார்கள். எவ்வளோ நாட்கள் வாழ்ந்தார்கள்? ஏறத்தாழ 5 வருடங்கள் அப்படி வாழ்ந்தார்கள். 5 வருடங்கள் அப்படி வாழ்ந்தார்கள். கடைசியில் கணவன் நினச்சான், எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி நம்ம சமாதான குறைவாக இருப்பது, பேசாமல் டைவர்ட்ஸ் பண்ணிடலாம் என்று சொல்லி மனைவியை கூட்டிக் கொண்டு ஒரு அட்வொகேட்டிடம் அவன் சென்றான். அப்போ அட்வொகேட் ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, 5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன் என்று சொன்னீர்களே, என்ன காரணத்திற்காக இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டீர்கள்? அப்படி என்ன பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்தித்து அதை குறித்து இதை இவ்வளவாக பேசினீர்கள் என்று அவர் கேட்டார். 2 பேருக்கும் பதிலே சொல்ல முடியல. ஏன்னா ஒரு அற்பமான காரியத்திற்கு, நினைவில் கூட வர முடியாத ஒரு காரியத்திற்காக அவர்கள் அன்று சண்டை போட்டார்கள். அப்பொழுது அந்த அட்வொகேட் சொன்னார், 5 வருட இல்லற வாழ்க்கையை இப்படி வீணாக்கி விட்டீர்களே, நீங்கள் சமாதானமாக வாழுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று சமாதான குறைவு முற்றிலும் ஒரு தகுதியில்லாத காரணங்களினால் ஏற்படுகிறது. பெரிய காரியங்களுக்கு ஏற்படுவது மாத்திரமல்ல, சிறிய அற்ப காரியங்களினாலும் நாம் சமாதானத்தை விளைந்து போகிறோம். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், உருவாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சியினுடைய அடையாளம் சமாதானத்தை உருவாக்குவதில் தான் இருக்கிறது. சமாதானத்தை உருவாக்குகிறவனே வளர்ச்சி அடைவான். என்னதான் அவன் படித்திருந்தாலும், அறிவில் நிறைந்திருந்தாலும், வேத வசனங்களினால் நிறைந்திருந்தாலும், சமாதானத்திற்காக முயற்சி எடுக்கவில்லை என்றால் அவன் ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், அப்படின்னா சமாதானத்தோடு தான் இந்த உலக மக்கள் எல்லாம் எப்பொழுதும் வாழ முடியுமா? சமாதான குறைவே வருவதற்கு வழி இல்லையா? அப்படி வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரலாம். இயேசு கிறிஸ்து மிக அருமையாக, ஒருவேளை சமாதான குறைவு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்ற ஒரு ஃபார்முலாவையும் அவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதுதான் ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. இங்கு இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு ஃபார்முலாவை, ஒரு வழிமுறையை அவர் அந்த மக்களுக்கு கற்பிக்கிறார். அவர் சொல்கிறார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து விடுகிறான்.
அப்பொழுது அவர் சொல்கிறார், நீ போய் அவனோடு ஒப்புரவாகு அப்படின்னு சொல்கிறார். ஏ என்பவன் மீது பி என்பவன் ஏதோ ஒரு குற்றம் செய்து விடுகிறான், ஒரு தவறு செய்து விடுகிறான். ஏ பாதிக்கப்பட்டவன், பி பாதிப்பை ஏற்படுத்தியவன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, பாதிக்கப்பட்டவனை பார்த்து நீ போய் பாதிப்பை ஏற்படுத்தியவனோடு கூட ஒப்புரவாகு அப்படின்னு சொல்கிறார். ஏயை பார்த்து சொல்கிறாரு, நீ பியோட ஒப்புரவாகு அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாதிக்கப்பட்டவன், அவன் பாதிப்பை ஏற்படுத்தியவன், அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்கட்டும், நான் ஒப்புரவாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நற்செய்தி காட்டும் புதிய பாதை அதுதான். இயேசு கிறிஸ்து கற்பிக்கும் மேலான வழி அதுதான். பாதிக்கப்பட்டவனை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் அவனோடு ஒப்புரவாகு அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் ரொம்ப அருமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அவன் தனித்திருக்கையில் அவனுக்கு அதை போய் உணர்த்து அப்படின்னு சொல்கிறார். அவன் 10 பேர் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை போய் சொல்லாத, அது நல்லா இருக்காது, நாகரீகமாக இருக்காது, அப்போது மனஸ்தாபம் தான் ஜாஸ்தியாகும். அவன் தனித்திருக்கும்போது அவனோடு கூட போய் அதை நீ சொல்லு. டூ இட் ப்ரைவேட்லி ஜஸ்ட் பிட்வீன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். அவன் தனித்திருக்கும்போது அவன் கூட்டத்தை வளர்த்து அவன் மனம் திரும்பி வருவான், அவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை அதற்கு அவன் உடன்படவில்லை என்றால் 2-3 பேரை கூட்டி கொண்டு போய் அவனுக்கு அதை உணர்த்து அப்படின்னு சொன்னார். அதாவது வேதம் என்ன சொல்கிறது, எந்த ஒரு குற்றமும் 2-3 சாட்சிகளினாலே உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுது. அதனால் அவர் என்ன சொன்னார், 2-3 பேரை கூட்டிகிட்டு போ. அப்பையும் அவன் அதுக்கு ஒத்துக்கலைன்னா உன்னுடைய சபைக்கு தருவி, சபையார் அல்ல சபையின் மூப்பர்கள் அவனோட போய் பேசட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கும் அவன் கீழ்ப்படியலைன்னா, அதற்கும் அவன் இடம் கொடுக்கலைன்னா அவன் அப்படி விட்டு அவன் ஒரு அந்நியன் போல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் என்ன செய்வோம், முதல்ல எல்லாத்தையும் ஊர் பூரா அவனை பற்றி சொல்லுவோம், அப்புறம் திருச்சபையில் போய் சொல்லுவோம். ஒரு நாளும் நேரடியாக பேச மாட்டோம், ஒரு நாளும் நேரடியாக பேச மாட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ முகமுகமாக அவனோடு பேசு, 1 to 1 பேசு, அப்பொழுது உன்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நேரடியாக பேச நாம் அநேக நேரங்களில் அந்த முறையை நாம் தவிர்க்கிறோம். அப்படி பேசி பார்த்தா எவ்வளோ பிரச்சனை மாறிவிடும், எவ்வளோ பிரச்சனை மாறிவிடும். இதில் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த அனைத்து முயற்சிகளுமே பாதிக்கப்பட்டவன் தான் எடுக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பாதிக்கப்பட்டவன் தான் எடுக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் அதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. அவன் வரட்டும், அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஒப்புரவாய்க்கிறேன்னு சொல்லாத. எல்லா இனிஷியேட்டிவும், எல்லா முதல் முயற்சிகளும் பாதிக்கப்பட்டவன் எடுக்க வேண்டும். அப்பேற்பட்டவனே கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வான், அப்பேற்பட்டவனே கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வான். அவன் விட்டு கொடுக்க வேண்டும், பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடாது, தன்னுடைய மதிப்பு மரியாதை என்னாகும்னு யோசிக்கக்கூடாது. எப்படியாவது ஒப்புரவாக வேண்டும், சமாதானமாக வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான் வேணும். அதனால தான் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்களே வளர்ச்சி அடைந்தவர்கள், அவர்களே வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஒரு வெளிப்படையான அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானக்குறை வரும்போது இந்த ஃபார்முலாவை பின்பற்றுவோம், கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவோம். அடுத்ததாக இன்னொரு குறிப்பை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அதை ஒரு வசனத்தில் நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 30 வசனங்கள் வரை. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு மனுஷன் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சான், அதனால் கட்ட முடியல, பாதியில் நிறுத்திட்டான். அப்போது
அவனை பார்க்கிறவர்களாக என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவன் ஒன்றுக்குமே உதவாதவன் அப்படின்னு சொல்லி அவனை பரிகாசம் பண்ணுவாங்க. அதனால் கெட்டுறதுக்கு முன்பாகவே நன்றாக யோசித்து திட்டமிட்டு கணக்கு பார்த்து செலவு எவ்வளோ ஆகுன்னு பார்த்து அதுக்கு பிறகு கெட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் வலியுறுத்துகிறது ஒன்றே ஒன்று தான், ஆரம்பம் பெருசு இல்லை, முடிக்கிறது தான் பெருசுன்றார். ஆரம்பம் பெருசு இல்லை, முடிக்கிறது தான் பெருசு என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொன்னார். அதாவது என்னை எதற்கு பிதா அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதே எனக்குரிய ஒரு கடமையாக இருக்கிறது, அதுதான் எனக்கு போஜனம் அப்படின்னு சொன்னார். சாலமன் ஞானி சொன்னான் பிரசங்கி 7:8, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது அப்படின்னு சொன்னான். ஆரம்பம் பெருசு இல்லை, முடிக்கிறது தான் முக்கியம். யார் வேணாலும் எதையும் ஆரம்பிச்சிடலாம், ஆனால் முடிக்கணும். ஒரு மனிதன் கர்த்தருடைய அழைப்பை, அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பை, நமக்கு கொடுத்த பணியை, நமக்கு அவர் அருளின அந்த கடமைகளை செய்து முடிக்கிறவனாக இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன்தான் வளர்ச்சி அடைவான். அப்பேற்பட்ட மனுஷன்தான் வளர்ச்சி அடைகிறான். பாதியில் தடுமாறுகிறவன், செய்ய முடியாமல் திணறுகிறவன், எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்குகிறவன் ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியாது. அதை நினைவில் கொள்வோம். ஒரு நாளும் வளர முடியாது. இப்போ நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆதியாகம புஸ்தகத்தில். கர்த்தர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த பேழை பெரிய ஜலப்பிரளயத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், அதற்கு முன்பாக மழை பெய்ததில்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்பாக யாரும் பேழையை கட்டியதில்லை என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு புதுசாக ஒரு பேழையை கர்த்தர் செய்ய சொல்கிறார். அதுக்குரிய எந்த ஒரு அறிவோ அவனுக்கு இல்லை. கர்த்தரே சொல்கிறாரு, அதெல்லாம் குறிப்பெடுத்து அவன் அந்த பணியை செய்கிறான். இது வரைக்கும் ஒரு கப்பலை பார்த்ததில்லை. அந்த கப்பலினுடைய அந்த பணி என்னன்னு அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அதை செய்தான். அதை செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். அதாவது ஏறத்தாழ 60 75 ஆண்டுகள் அவன் செலவழித்து அந்த பேழையை கட்டி முடித்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ எதிர்ப்புகளை அவன் சந்தித்திருப்பான், எவ்வளோ பேருடைய ஏளன பேச்சுக்கெல்லாம் ஆளாயிருப்பான். இருந்தாலும் செய்து முடித்தான், செய்து முடித்தான். பாதியில் அவன் விட்டு விலகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நினைவில் கொள்வோம், ஒன்றை நினைவில் கொள்வோம். பாதி வழியில் தடுமாறுகிறவன் ஒரு நாளும் வளர்ச்சி அடைய முடியாது. டோன்ட் குவிட். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டோன்ட் குவிட். பாதியில் விட்டுறாத, செய்து முடி, செய்து முடி. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பவன் தான் அவன் வளர்ச்சி அடைவான். அப்பேற்பட்ட மனுஷனே கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்க முடியும், மற்றவனால் முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு, அதை கொண்டு செல்வதற்கு, நம்முடைய இலக்கை நோக்கி ஓடி நம்முடைய பொறுப்பை முடிப்பதற்கான அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது, வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. அதனால் 2 காரியங்களை குறித்து சொன்னேன். முதலாவது, சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு மனுஷனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வான், வளருவான். ஜெபம் செய்வோமா? எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கும் அது கருத்திலே கையளிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், அது கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளும். கேட்ட சத்தியங்களின்படி வாழ உதவி செய்யும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வேர்கொண்டு கட்டப்பட்டு உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் உமது கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளும். அவர்கள் மூலமாக உமது நாம மகிமைப்பட்டும் பெரிய காரியங்களை செய்யும். துதி கனமை மேலாவற்றை உமக்கே செலுத்துகிறேன்.
மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.